ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கேவோட எக்ஸ் ஃபேக்டர் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேச போறோம். சிஎஸ்கேவோட எக்ஸ் ஃபேக்டர். இந்த ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்றப்போ ஒவ்வொரு இயருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு புது ஆளை தான் நம்ம சொல்லுவோம். எப்பவுமே இருக்கிற ரெகுலரான ஆளை நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் இந்த வாட்டி நான் சொல்ல போறேன், சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வி ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஈவன் தோ அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டட் ரெய்னா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமீர் ரிஸ்வி இந்த வாட்டி 8.4 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேலுக்கு எடுத்திருக்காங்க. சோ சிஎஸ்கே வந்து இவரை ட்ரை பண்ணுவாங்களா? ஏன்னா சிஎஸ்கே என்னைக்குமே இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ற ட்ரீமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த 11ல எந்த டீம் செட் ஆகுது, இல்ல இந்த 11ல எந்த பிளேயர் உள்ள வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா விளையாட விடுவாங்க. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணப்பா கௌதமையெல்லாம் இதுக்கு மேல அதிகமா எடுத்து விளையாடவே விடல. ஓகே, பட் ஆனா இந்த வருஷம் சமீர் ரிஸ்வி ஒரு கரெக்டான இடத்தை பிடிப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. சமீர் ரிஸ்வி வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி ராயுடோட எக்ஸாக்டான ரீப்ளேஸ்மெண்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இது எல்லாமே நம்ம இவ்வளவு நாள் நிறைய பேசினது. ஆனா இப்ப நம்ம பேச போறது சமீர் ரிஸ்வி ஏன் எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். பொதுவாகவே எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு பிளேயர் இருக்கான்ப்பா, அவன் வந்து அந்த டீமோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். அந்த பிளேயர் இன்கேஸ் நின்னா அப்படின்னா கேமை எங்கிட்டு வேணாலும் எடுத்துட்டு போயிடுவான். அவனால வந்து அந்த கேமை தனியால நின்று ஜெயிச்சு கொடுக்க முடியும். அதே நேரத்தில் அவன் அந்த டீம்ல இருக்கிறது அந்த டீமுக்கே ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் அவன் இருந்தான் அப்படின்னா என்னைக்குமே அந்த டீம் டேஞ்சர்ல கிடையாது. இது மாதிரிலாம் ஒரு பிளேயரை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இப்போ சமீர் ரிஸ்வி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி ஐபிஎல் விளையாண்டதுல ஐபிஎல் விளையாடுற குவாலிட்டியான பவுலர்ஸை கூட ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஆனா இவர்கிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவரோட ஹைட் அண்ட் ரீச் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஹைட்டான ஒரு பிளேயர், நல்ல ரீச் இருக்கு. இறங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் அடிக்க முடியும். அதே மாதிரி அவரோட ஹைட்டை பயன்படுத்தி அவர் பாலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி எங்க வேணாலும் அடிக்கிறாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்காது. நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மேக்ஸ்வெல் இருக்காருல்ல, அவரு லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காருல்ல, அவரு அண்ட் இந்தியன் டீம்ல அப்படி பேசணும் அப்படின்னா யாருமே அவ்வளவு ஹைட்டா நின்று ரீச் பண்ணி அடிக்கிற ஆள்லாம் வந்து கிடையாது. கேஎல் ராகுல் கொஞ்சம் விளையாடுவாரு, நான் அவர் கொஞ்சம் கிளாஸியா விளையாடுவார், ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். ஓகே, இவர் வந்து அப்படி கிடையவே கிடையாது. இவரால வந்து நீங்க பாலை எங்க போட்டாலும் அவரோட ஹைட் அண்ட் ரீச் இது பண்ணி அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து விளையாட முடியும். அண்ட் ஈஸியா எல்பிடபிள்யூ ஆகக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கிடையாது. அதே மாதிரி பால் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா அது வர்ற ஸ்பீடா இருக்கட்டும், இல்ல இவர் கொடுக்குற ஸ்பீடா இருக்கட்டும், எனிவே அது வந்து இவர்கிட்ட இருக்கிற அந்த மசில் பவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 6 தான் வந்து போகுது. அகைன் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் மேக்ஸ்வெல் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் தான் இவரு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனா இவர் சிஎஸ்கேல விளையாடுவாரா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா தான் பார்க்கணும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இவர் விளையாண்டுதான் ஆகணும் போல, அவ்வளவு பேர் இன்ஜுரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. இதை தாண்டி இவரோட ஃபீல்டிங் சென்ஸுங்க. எஸ், ரீசென்ட் டைம்ல எல்லாரும் இவரோட பேட்டிங் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இவரோட ஃபீல்டிங் சென்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா உண்மையிலுமே இவர் அடுத்த ரெய்னா தான். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றாரு. கவர்ல தான் மேக்ஸிமம் நிக்கிறாரு, அப்படி இல்லைன்னா லாங் ஆன்ல இவர் நிப்பாட்டுறாங்க பிகாஸ் ஆஃப் தட் ஹைட்னால. ஆனா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, செமையான ஒரு ஃபீல்டரா இருக்காரு. சீரியஸ்லி வேற லெவல் ஒரு ஃபீல்டரா இருக்காரு. அட் த சேம் டைம் உத்தரப்பிரதேஷ் கிரிக்கெட்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேலண்டா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு 300 வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. எஸ், அங்கிட்டேந்து வர்ற பிளேயர்ஸ் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்தியா ஆடிடுவாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிங்குவா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெய்னாவா இருக்கட்டும், இல்ல அதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட புவியா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க நல்ல கிரிக்கெட்டரா இருந்தா கண்டிப்பா வந்து ஒன்ஸ் இந்தியா ஆடிடுவீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி சமீர் ரிஸ்வி என்ன பண்ண போறார் சிஎஸ்கேல, அண்ட் சிஎஸ்கே எப்படி வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டா மேபி ஓபனரா கூட இறக்கி விடலாம். பட் நம்ம அதை பத்தி வேற ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் பிகாஸ் டெவான் கான்வே இல்ல அதனால. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.